வணக்கம். வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க. அவங்க ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சீனியர் சிட்டிசன். சொல்லுங்க சார். இல்ல அந்த யானைக்கு வந்து தானம் இந்த இது சாப்பாடு போடணும்னா எவ்வளவு ரூபா உங்களுக்கு? நான் அடுத்த மாசம் எனக்கு கமிஷன் வரும், அதுல அனுப்பலான் இருக்கேன். அந்த எவ்வளவு ரூபா அனுப்பணும்? இது யானைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், இந்த சாதம் அந்த இது. யானைக்கு நான் சாதம்லாம் இங்க நான் இது பண்ணி நம்ம டேரக்டா போய் கொடுக்க முடியாது சார். நம்ம என்ன வேணா இப்ப கோயிலுக்கு கொடுக்குறோம்னா வந்து இப்ப கரும்பு, பழங்கள் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம தான் வாங்கி கொடுக்க முடியும். கரும்பு எப்பவும் கொடுப்பீங்க? எப்பவும் கொடுக்கலாம் கரும்பு? வாங்கி கொடுத்துருங்களா? அதை அவங்க கொடுத்துக்குருவாங்க, அவ்வளவுதான். கொடுத்துட்டோம்னா போய், அதாவது அது பேர் என்ன, நம்ம துலாபரத்துல போய் கொடுத்துடணும். டைரக்ட் எல்லாம் கொடுக்க முடியாது நம்மளால சாப்பாடுலாம் யானைக்கு. நீங்க நீங்க இல்ல எவ்வளவு ரூபா அனுப்பிச்சா நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? செக் பண்ணிட்டு சொல்றேன் சார் உங்களுக்கு. சரி, ஓகே. இது என்ன பழங்கள்லாம் தர்பூசணி, செவ்வாழை பழம் இந்த மாதிரி கொடுக்கறது. இப்போ ஒரு காலம் லைன்ல வராங்க. அவங்க என்ன சொன்னாங்க சொல்லி கேட்போம். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். நான் இதுக்கு முன்னாடி கூப்பிட்டுருந்தேன், தெரியுமான்னு தெரியல. எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? உங்க பேர் மேடம்? அலியக்காவில கன்னியாகுமரி நிஷா மடிப்பிச்சை பத்தி பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஆனா நான் வந்து அளவு குத்துறது கூட நேர்ந்திருந்தேன். நான் அது அப்படி பண்ண முடியுமா? எந்த கோயில் நான் வேண்டல, மத்தபடி எடுக்கலாம் அப்படின்னு. அப்ப நான் மடிப்பிச்சு இருக்க வரேன்னா அந்த டைம் எடுக்கலாமா, அளவு குத்தலாமான்னு கேட்க கூப்பிட்டேன். அளவு குத்தி மடிப்பிச்சு எடுத்து யாரும் பார்த்தது இல்ல, நான் பார்த்தது இல்ல. மத்தபடி அந்த ப்ரொசீஜர் இருக்கா? ஓகே, மடிப்பிச்சு எடுத்ததுல மத்தபடி அளவு குத்துவாங்களா அங்க? இல்ல, அளவு குத்திட்டு வந்து எல்லாம் வேண்டுதல் பண்ணதான் செய்வாங்க கோயில்ல. அப்படி அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் ஏதாவது இருக்கா? அளவு குத்துற பத்தி நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் மேடம். நாளைக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க சொல்லி கேட்போம். வணக்கம். ஹலோ, திருச்செந்தூர் ஓமுருகா அபிஷியல் சேனல் சார் தானே? ஆமா ஆமா மேடம். எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? உங்க பேர் என்ன மேடம்? சார் வணக்கம் சார். என்னோட பேர் ஹரி சார். திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். என்ன தகவல் வேணும் மேடம்? சார், அந்த சஷ்டி விரதத்துக்கு வந்து ஒரு 6 நாளும் அங்க கோயில்ல வந்து இருக்கணும் சார். அதுக்கு ரூம் ஏதாவது கிடைக்குமா சார்? தேவஸ்தான விடுதிகள்ல வந்து குகன் விடுதி, கந்தவேல் விடுதி இருக்கு இல்லையா, அதுல வந்து கண்டினியூஸா 6 நாள் புக் பண்ண முடியுமா சார்? அது நாங்க நெட்ல அந்த ஆப்ல செக் பண்ண 1 by 1 தான் புக் பண்ண முடியும். அந்த டைம்லனா ஒரு 14 days முன்னாடி அதுவும் செக் பண்ண முடியும். இப்போ 22 பாத்துட்டு இருக்கோம் சார். பட் ஆனா ஓவர் 22னா வந்து உங்களுக்கு 12, 8, 10ஆம் தேதி அந்த டைம்ல வாக்குல செக் பண்ணி பாருங்க. சரிங்க சார். சரி, ஆனா 1 by 1 தான் புக் பண்ண முடியும் சார். புக் பண்ண முடியும் கண்டினியூஸா. யார்லி மார்னிங் செக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ரூம்ஸே கிடைக்காது மேடம் சஷ்டிக்கு. ரொம்ப கஷ்டம். ரொம்ப தள்ளி தான். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி வேணா ரூம்ஸ் கிடைக்கும். கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். எல்லாமே போன வருஷமே இப்ப வராங்க, அப்படியே செக் அவுட் பண்ணி புக் பண்ணிட்டு போயிருவாங்க அவங்க. 1 year பிஃபோரே புக் பண்ணிடுவாங்க. அப்படியே சஷ்டி கோ த்ரூ பண்ணுவாங்க அப்படியே அவங்க மோஸ்ட்லி. ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சார்? சார், அந்த மணமேல்குடியில இருந்து பேசுறேன் சார். என்னோட பிறந்த நாள் பேத்திக்கா ஒரு போட்டோ அனுப்பியிருந்தேன் சார். சரிங்க சார். அதான் தகவல் வரலையே, வாழ்த்துக்கள் வரலையேன்னு பார்த்தேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார். செக் பண்ணி வரும் சார். எல்லாத்துலயும் இருக்கு சார். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் செக் பண்ணி பாருங்க. போட்டிருப்பேன். பேர் என்ன? உங்க பேத்தி பேர் என்ன? சன்விகா சார். சன்விகா போட்டிருக்கேன் சார். இன்னைக்கு வீடியோஸ்ல போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.